அவ்வளவுதான்ப்பா. சரிங்க சார். தம்பி முன்ன போலாம். சரிண்ணே. போயிட்டு வரோம் சார். சரி தம்பி. நல்ல கூட்டம் தான் இந்த வருஷம் இல்லைங்க? ஆமா மேரி, நல்லா நிறைய கூட்டம் இருக்கு. சரி வாங்க தூங்குவோம், காலையில 6 மணிக்கு பூசைக்கு வேற போகணும். ஆமா இவளுங்க எங்க காணோம்? அம்மா நீங்க 2 பேரும் என்னடி தனியா வரீங்க? இல்லம்மா, அங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். இப்படி தனித்தனியா போறதா இருந்தா போகவே தேவையில்ல, வீட்ல இரு. கூட்டத்தோட கூட்டமா போகாம தனியா நின்னுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காளுங்க. சரி நீ கோவப்படாத, கூட்டத்தோடயே போய் தொலைறோம். வா உமா. மக்களே பத்திரமா போங்க, கூட்டத்தோடயே போங்கம்மா. சரிப்பா. சரி மேரி, நாம உள்ள போலாம். பர்கிசு சொல்லு செல்வா. சர்ச்சு கிட்ட வந்துட்டோம், உள்ள தேரை வச்சுட்டு வெளியில வந்துடலாம் உடனே. சரி செல்வா, வீட்டுக்கு கூட போலாம். எப்படி அம்மா பூசைக்கு வருவாங்க, அவங்க கிட்ட இருந்து கீ வாங்கிட்டு நாம 2 பேரும் கிளம்பிடலாம். சரி வர்கீஸ். நீ வெறும் ஃபாதருக்கு போன் போட்டு தேர் இப்போ 10 நிமிஷத்துல சர்ச்சுக்கு வந்துடும் மட்டும் சொல்லு. அப்படியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண சொல்லு. ஊருக்காரங்க எல்லாரும் வாங்க, தேர் சர்ச்சுக்கு இன்னும் 10 நிமிஷத்துல வரப்போகுது, அதுக்கப்புறம் பூசை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லு. சரி வர்கீஸ், நான் இப்ப ஃபாதருக்கு போன் போட்டு சொல்றேன். ஹலோ ஃபாதர். சொல்லுங்க செல்வா, எங்க வந்துட்டு இருக்கீங்க? இன்னும் 10 நிமிஷம் தான் ஃபாதர், சர்ச்சுக்கு வந்துருவோம், நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. சரி செல்வா, நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். சரிங்க ஃபாதர். வர்கீஸ் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் வர்கீஸ். அக்கா என்ன அக்கா, சர்ச்சுக்கு பூசையில நிக்கணுமா இல்ல கிளம்பிடலாம்? என்ன ஆச்சுமா? அக்கா என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. நீ செஞ்ச வேலை அப்படி, நீ கொஞ்சம் நெஞ்சமா பண்ண. நான் என்னடி அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்? தப்புல பெரிய தப்பு சின்ன தப்பு வேற இருக்கோ? நான் மட்டும் பாடி தப்பு பண்ணேன், நீ மட்டும் பண்ணன்னு நாங்க சொன்னோமா? 2 பேருமே தப்பா இருக்கிறீங்க, யாரு என்னன்னு திட்டுறது? இப்போதைக்கு பெரியம்மா சொல்ற மாதிரியே பண்ணலாம், அதுக்கப்புறம் உன் மேல கொஞ்சமாச்சும் கோவம் தனிதான்னு பாப்போம். சரிடி. மம்மதுர அண்ணக்குடி பம்மதினி அண்ணரடி. வந்துட்டாங்க போல. விஜய், வாங்கண்ணே. நாங்க வர்றது இருக்கட்டும், நீ என்ன இங்க நிக்கிற? அது ஒரு பெரிய கதைல, நான் அப்புறமா சொல்றேன். இல்ல செண்ட மேளம் பாக்கணும்னு என்ன அவ்வளவு அரியா அரிச்ச வீட்லயே. சரி பாத்துக்கிட்டு பின்னாடி தான் வருவேன்னு பார்த்தா இங்க உட்காந்துட்டு இருக்க. அந்த கொடிமையை நான் அப்புறமா சொல்றேன். சரி வா. அண்ணே, என் ஃப்ரெண்டு சுபி ஜகன் பூமாரி எல்லாம் பின்னாடி தான் வராங்க, நான் உங்க கூடயே உள்ள வந்துடுறேன், நீங்க முன்னாடி போங்க. சரி. நாம ரொம்ப பின்னாடி. ஜகன் வாளே. லக்கு இருக்கு, மத்ததெல்லாம் எதுக்கு? கடவுள் தந்த வரம் எனக்கு. நண்டை இருக்கா, உயிரத்தான் கொடுப்பான், இனிமேல் எனக்கு ஒரு பயம் எதுக்கு? நாளா செம்மையா பயந்துட்டல விஜய், எங்க போயிட்டியோனே? ஜகன் மட்டும் தான் தைரியமா இருந்தான். ஆமா, அவனுக்கு மட்டும் தானே தெரியும் நான் என்னென்ன பண்ணுவேன்னு. அப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்றியோ? என்னதான் நான் பயந்து போயிருந்தாலும் எனக்கு ஒரு ஓரத்துல நம்பிக்கை இருந்துச்சு. ஏன் இப்ப நான் சொல்ல போறத நீ நம்ப கூட மாட்ட. எனக்கு அப்பவே தோணுச்சு நீ இங்க சர்ச்சில தான் இருப்பேன்னு. உனக்கான கத்து தரணும், வாயில வட சுடுறத. சரி வாங்க உள்ள போலாம். அப்பாடா, என்ன வந்த உடனே இடம் பிடிச்சிக்கிட்ட? சின்ன பொண்ணு, நாம வந்ததுக்கு அப்புறம் 4 வீடு தான். அந்த 4 வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே எனக்கு காலெல்லாம் வலிக்குது. விடிய எப்படி போயிருப்பாங்க? கேக்குற பாரு கேள்வி. நான் எல்லாம் பிளான் போட்டு வச்சிட்டேன். அடுத்த வருஷம் எல்லாம் சர்ச்சில இருந்தே நாம தேர் கூடயே கிளம்புறோம். அப்ப எங்க போய் உட்காருவ? நீ போமா தாயே, நான் வீட்டுல இருக்கேன், வீட்டுல இருந்தே வரேன். சரிவா, நம்ம உள்ள போலாம். தேர் வச்ச உடனே வீட்டுக்கு கிளம்பிடுறான். இருமா, எங்க அம்மா அப்பா 2 பேருமே வருவாங்க பூசைக்கு, அவங்க கிட்ட இருந்து கீ வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம். அப்ப சரி. சிரிக்கி விளையாட்டுமே சிரிக்கிறாளுங்க, இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அடுத்த வருஷமா இதே மாதிரி போலாம் ஜெனி. சரி சத்யா. சரி உள்ள போகணுமா இல்ல இங்கே பேசலாமா? உன்கிட்ட யார் பேசுறா இப்ப? நீ வா ஜெனி, நம்ம உள்ள போலாம். எப்படி அவன் ஃப்ரெண்டு முன்னாடி வேணும்னு என்ன ஜோக்கர் ஆக்கிட்டு போறா பாரு. ஒரு நாள் சிக்கு வெடி என்கிட்ட. கோடான கோடி அற்புதரே
சொந்தமே